LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சகத்துல்லா அப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன ஒரு கேம் என்விரான்மெண்ட் மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் வாட்டர் ஃபால் சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு கேம் என்விரான்மெண்ட் மாதிரி நம்ம செய்யறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். போறதுக்கு முன்னாடி இந்த இதில் நான் டெக்ஸ்டர் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செட்டப்பு. ஓகேங்களா? இப்போ டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட் வியூ 1ஆம் நம்பர் அமைக்கி நம்பர் பேடில் 1ஆம் நம்பர் அமைக்கி ஃப்ரண்ட் வியூ வந்துக்கிறேன். உங்களுக்கு நம்பர் பேட் இல்லைன்னா இந்த இதில் இந்த பட்டன் இருக்குல்ல, அந்த வியூவில் இந்த பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்துடும். ஓகேங்களா? அங்கே காட்டும் ஃப்ரண்ட் வியூன்னு. இதை வந்து நான் இப்போ டேப் அடிச்சு எடிட் மோடுக்கு போறேன். இதுல இப்போ கண்ட்ரோல் ஆர் போட்டு ஒரு லூப் கட் போடுறேன், எஸ்கேப்பு. அப்புறம் நான் ஃபேஸ் செலெக்ஷன் வரேன், வந்துட்டு ஒரு சைடு நான் எப்படி அடிச்சு தூக்கிடுறேன். மிரர் மாடிஃபையர் நான் போட்டு விடுறேன். இதெல்லாம் வழக்கமா நான் பண்றதுதான். ஸோ வீடியோ ரொம்ப நாளா போட முடியல, அதுக்கு மன்னிக்கவும். வேலை நிறைய இருக்கு, ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, அதனால வீடியோ கொஞ்சம் போடுறது கொஞ்சம் சிரமமாயிடுச்சு எனக்கு. சரி, தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி அப்போ வீடியோ போட்டது. அது அது என்னதுங்க, அது ஏதோ ஒன்று போட்டேனே தீபாவளி அப்போ. தீபாவளி அப்போ தீபம் டுட்டோரியல் போட்டேன். அதுக்கப்புறம் போடவே இல்லை, நான் இன்னும் இப்போ தான் போடுறேன். ஓகே, இப்போ இதை எடிட் மோட்லயே இருந்து இந்த மாதிரி இந்த ஃபேஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக்கி இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துப்போம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க. மேல உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து மேல அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. Z ஆக்சிஸ்ல கொடுத்து Z கொடுத்தீங்கன்னா Z ஆக்சிஸ்ல எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் டீசெலக்ட் பண்ணிட்டு அல்ட்டை பிடிச்சி இந்த இடத்த அப்படி கிளிக் பண்ணுங்க. ரெண்டு ஃபேஸ்க்கும் நடுவில் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் கொடுத்து எஸ்கேப் கொடுத்துங்க, எஸ் அமுக்குங்க, ஷிஃப்ட் Z பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த ரெண்டும் வந்து ரெண்டையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, இதோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கா, இதை அதிகப்படுத்துக்கு எஸ் வச்சு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த மேல உள்ள ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு எஸ் லைட் அப்படி இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். லைட்டா ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து இன்னொரு லூப் கட் போடுறேன். கண்ட்ரோல் ஆர் போட்டு லூப் கட் போடுறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கிறேன், லைட் காட்டு. இப்போ கொடுத்து எஸ்கேப், எஸ் ஷிஃப்ட் ஒய், எஸ் ஷிஃப்ட் Z. ஆயிடுச்சா? மறுபடியும் கொடுத்து எஸ்கேப், எஸ் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ்ல பண்ணி எஸ் ஷிஃப்ட் ஒய் கொடுத்து இந்த மாதிரி பண்றேன். இப்போ பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க அந்த ஏரியா. ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போடலாமா? இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இது மேல ஒண்ணு இருக்குல்ல, இதை வந்து கொடுத்து சாரி எஸ் ஸ்கேல் பண்ணிக்கங்க. எஸ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்கேல் பண்ணுங்க. அப்புறம் கொடுத்து மேல அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி நம்ம இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலுங்கிற மாதிரி தான் வரும். ஸ்கேல் பண்ணிக்கங்க, கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கங்க. அல்ட்டை பிடிச்சி பண்ணிட்டு மறுபடியும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. எஸ்கேப் கொடுத்து எஸ் ஷிஃப்ட் Z கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ அதே மாதிரி இந்த மேல உள்ள ஃபேஸ் செலக்ட் பண்ணி இங்க பண்ணீங்களா, அதே மாதிரி தான் அங்கேயும் பண்றீங்க. சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பகுதி ரெடி ஆயிட்டா நான் வந்து ஒரு தனி கலெக்ஷன்ல எல்லா இதையும் போடுறேன். கேமராவை மட்டும் நான் தனியா ஒன்று வச்சுப்பேன், மற்ற இதெல்லாம் தனியா வேற கலெக்ஷன்ல போடுவேன். ஸோ அப்படிதான் என்னோட ஒர்க் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஒரு கியூப் ஒன்று வைப்போம். எடிட் மோடுக்கு போவோம், எஸ் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்ப இதுலயும் வந்து கண்ட்ரோல் ஆர் போட்டு லூப் கட் போடுவோம். நடுவுல ஃப்ரண்ட் வியூல வச்சு லூப் கட் போடுங்க.
ஃபேஸை வந்து ஒரு சைடு ஃபேஸை தூக்கிடுங்க. இதில் வந்து மிரர் மாடிஃபையர் மிரர் மாடிஃபையர். ஓகே, இதில் கிளிப்பிங்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை நான் ஆப்ஜெக்ட் மோட்ல வந்துட்டு பின்னாடி வைக்கிறேன். இப்படி இந்த இதை தூக்கி மேலே வைக்கிறேன். தரையை வந்து நம்ம அந்த கோடில் நான் மெயின்டைன் பண்ணணும், அதனால தான். ஓகே, இப்போ கொண்டு வருவோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். மறுபடியும் இங்க இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி இப்படி கொண்டு வந்துருக்கோம். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் இங்க ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுறேன். இல்லைன்னா லூப் கட் போடுறது பலாட்டு, இல்லை லூப் கட்டே போடும், தேவையில்லாம ஹைட்டை கூட்ட வேண்டாம். இப்போ இதை ஃபுல்லா அல்ட்டை பிடிச்சி இங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ கொடுத்து எஸ்கேப் எஸ் ஷிஃப்ட் செட் கொடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் இப்படி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது ஈவனா ஆகாது. அதுக்கு வேற சில மெத்தடுகள்லாம் இருக்கு அது ஈவனா கொண்டு வரதுக்கு. பட் நான் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணல, அது காம்ப்ளிகேட்டடான மெத்தடு, உங்களை குழப்ப விரும்பல நான் அதுல. இப்போ இந்த மேல உள்ள ஃபேஸை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து இப்படி கொண்டு வந்துருங்க. பின்னாடி கொண்டு வந்துருப்போம். ஒரு போட்டு விடுவோம், தேவைப்பட்டா கட் பண்ணிக்கிறதுக்கு. இது இப்படி கொண்டு வைப்போம். ஓகேங்களா, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தரை பண்ணணும்ல. இப்போ தரைக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் ஒன்று வைப்போம். தற்சமயத்துக்கு எடிட் மோட்ல போய் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். தற்சமயத்துக்கு அது இப்போ என்னோட வியூவுக்காக அது. ஓகே, இந்த இடத்துல வந்து தரை வைக்கிற தரை இதுவா இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் விழுற இடத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு குளம் மாதிரி குட்டியாட்டு, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா சிலிண்டர் வைக்கிறேன். சிலிண்டரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து 12 வைக்கலாம், 16 வைப்போமா. எடிட் மோட்ல போய் எஸ் ஷிஃப்ட் செட் கொடுங்க. ஓகே, இப்போ எடிட் மோட்லயே இருந்துட்டு ஃபேஸ் ரெண்டு ஃபேஸையும் டெலீட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு ஃபேஸை மட்டும் இல்ல, டாப் வியூவுக்கு வந்துட்டு ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு போய் இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன், இந்த ஃபேஸஸையும். அப்புறம் சைஸ் பெருசா இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ண, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்து செலக்ட் பண்ணி எஸ் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் இப்படி. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல solidify modifier ஒன்று இருக்கும், அதை நான் போட்டு விடுறேன். அதை போட்டு ஈவன் திக்னஸ் எனேபிள் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ண அந்த மாதிரி கிடைக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எனக்கு என்ன ஷேப் தேவையோ நான் அந்த ஷேப்புக்கு நான் வந்து இதை வச்சுக்குவேன். இப்படி எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸுக்கு நான் இதை வச்சுக்குவேன். ஓகேங்களா, இப்போ இதை அப்படியே நான் வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு சைஸை வந்து கொஞ்சம் இப்படி எடிட் மோட்ல போய் இங்க இருந்து சைஸை வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக்குறேன். ஆப்ஜெக்ட் மோட்லயே சைஸை பெருசாக்குறேன். ஆக்கிட்டு எடிட் மோட்ல போய் எல்லாம் செலக்ட் பண்ணி எஸ் செட் ஆக்சஸ்ல இப்படி குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா,
ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன்னா, வாட்டர் ஃபால்ஸ் விழும்ல அந்த இடத்துல ஒரு விழுறதுக்கு ஒரு ஒரு செட்டப் நான் ஒன்று பண்ணணும். அதை நான் இப்போ பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் அகைன் ஒரு சிலிண்டரை வைக்கிறேன். ஆயிடுச்சா? ஓகே, இருக்கட்டும். எடிட் மோட்ல போய் ரொட்டேட் எக்ஸ் 90 டிகிரி. எஸ் எக்ஸ் ஒய் இங்க இது எப்படி வைப்போம்? வச்சுட்டு எஸ்எஸ் மறுபடியும் ஸ்கேல் பண்றேன். கரெக்டா அந்த கீழே வச்சிருக்கோம்ல அதுக்கு அது வர்ற அளவுக்கு நான் ஸ்கேல் பண்ணா கூட எனக்கு ஓகே தான். ஓகே, ஃபைன். இந்த ரெண்டு இதுவும் வந்து கரெக்டா ஒரு சைஸ்ல இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம்ல, அதுதான் நமக்கும் வேணும். ஸோ கரெக்டா கொண்டு வந்து வச்சிருவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன், இதுலயும் வந்து உள்ளேயும் வெளியும் வந்து நான் அப்படியே ரெண்டு ஃபேஸையும் வந்து தூக்கிடுறேன். கீழே உள்ள அந்த ஃபேஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த எல்லாத்தையும் எடிட் மோட்ல இருந்து எல்லாம் செலக்ட் பண்ணி ஜி கொடுத்துட்டு மேலே கொண்டு போறேன். சைஸ் கொஞ்சம் ஓவர் பெருசாவே பண்ணிட்டேன். நான் சைஸ் என்ன கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். இந்த சைஸையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சைஸ் எப்படி கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இப்போ இதோட இதை வந்து நாம கரெக்டா இது அளவுக்கு நான் அப்புறம் அளந்து வைக்கணும். இந்த ஃபேஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த சர்க்கிள் ஷேப்போட ஒர்க் பண்றதுங்கிறது கொஞ்சம் கூடிய ஒண்ணு. இப்ப மேல தூக்கி வச்சுட்டு ரெண்டு ஃபேஸையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல இந்த எட்ஜ் செலெக்ஷன்ல வந்து இந்த ரெண்டு எட்ஜையும் செட் பண்ணி கொடுத்து கீழே இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். ஓகேங்களா? மறுபடியும் இதுக்கு நான் என்ன பண்ணா solidify modifier நான் போடுறேன். ஈவன் திக்னஸ் எனேபிள் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு solidify modifier போட்டாச்சு. கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துப்போம். ஓகே, இந்த இடத்துல வாட்டர் ஃபவுண்டேஷன் இந்த வாட்டர் வந்து இங்க இருந்தா விழும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இதை கொஞ்சம் வெளியே எடுத்து வைக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் மாதிரி நான் இதுல கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த ஃபேஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்றேன், இதை செலக்ட் பண்ணி ஒரு கியூப் ஒன்று இங்க வைக்கிறேன். ஆயிடுச்சா? இந்த கியூபுக்கு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து லூப் கட் போட்டு அதே தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அதே தான் இதுலயும் நான் வந்து பண்ண போறேன். இப்போ இந்த கியூப்ங்கிறது நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக வச்சேன். அதோட எடிட் மோட்ல போயிட்டு இன்னொரு ஒரு என்ன வைக்கலாம்னா இன்னொரு கியூப். ஓகே, இந்த கியூபே நம்ம மாடிஃபை பண்ணுவோம். ஜி கொடுத்து பக்கத்துல கொண்டு வருவோம். ஜி கொடுத்துட்டு கொண்டு வருவோம். மறுபடியும் இதை ஜி கொடுத்து மேல கொண்டு போவோம். இது எப்படி இங்க கொண்டு வருவோம். மறுபடியும் இங்க வந்து கண்ட்ரோல் ஆர் லூப் கட் கொண்டு போடுவோம். இது எப்படி ஜி கொடுத்து உள்ள கொண்டு போவோம்.
ஆச்சா. நெக்ஸ்ட் இதுல இந்த 2 ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இதை நான் வந்து நல்லா இப்படி உள்ள கொண்டு போய்க்கிறேன். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து முன்னாடி இப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, நான் இதுக்கு வந்து நான் சப் டிவிஷனல் சர்ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். மணி ஷேட் ஸ்மூத் கொடுத்துப்போம். இப்படி கீழே கொண்டு வந்துப்போம். ஓகே, அதே எடிட் மோட்லயே வந்துட்டு இன்னொரு ஒரு கியூப் ஒன்று வைப்போம். கொஞ்சம் மிரர்ல கிளிப்பிங் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த கியூப் 2 அப்படி பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் கிளிப்பிங் போட்டு விடுறேன். சைஸை சின்னதாக்குறேன். சின்னதாக்கிட்டு இதை வந்து நான் அப்படி கண்ணு இருக்கும்ல அந்த மாதிரி வைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வைக்கிறேன். ஆர் ரொட்டேட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் சைஸை வந்து 6 ரொட்டேட். போட்ட 2 வச்சுக்கிறேன். இந்த ஃபேஸ் 2 செட் நான் டெலிட் பண்ணிட்டு இதை ஜி கொடுத்து உள்ள அப்படி கொண்டு போயிடுவோம். ஓகே, அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் மாதிரி பண்ணோம். கண்ணு வச்சு ஒரு மூக்கு வச்சு ஒரு வாய் மாதிரி, அந்த வாயில இருந்து தண்ணி இப்படி கீழே விழுற மாதிரி பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்படி பண்ணா தேவையில்லாம நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா பெவல் போட்டு விடுவோம். ஸோ பெவல் போட்டா என்ன ஆகும்னா இதுக்கு இருக்கட்டும், தற்சமயத்துக்கு ஃபிளாட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி அது அது என்னன்னா நம்ம அதை போட்டா நமக்கு தேவையில்லாம அந்த ஃபேஸஸ்லாம் வந்து அது கவுண்டஸ் பாலி கவுண்ட் அதிகமாகும். அது எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படி, அதுக்கு பதிலாக பெவல் யூஸ் பண்ணுவோம் நாம. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இது வந்து புருவம். இது வந்து புருவத்துக்கு வரும். ஜஸ்ட் பேசிக் ஷேப்ஸ் மட்டும் வைக்குவோம், பின்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிரரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் வைக்கிறேன். கிளிப்பிங் ஆஃப் பண்ணிட்டு சிலிண்டர் வைப்போம். ஓகே, இந்த 2 சிலிண்டரையும் என்ன பண்ணலாம்னா இப்படி கொண்டு இப்படி வைப்போம். சிலிண்டரோட பின்பக்கம் உள்ள ஃபேஸை நான் தூக்கிக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. இந்த பக்கம் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கண்ணை வந்து இப்படி வைக்கலாம். இங்க இப்படி கீ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். பண்ணி இப்படி உள்ள இப்படி கொண்டு வந்துருவோம். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்து எனக்கு அப்படியே அது மாதிரி எனக்கு கண்ணு ரெடி ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த மூக்கு இங்க வைக்கணும். ஒரு மூக்கு மாதிரி ஒன்று வைக்கணும். ஸோ அந்த மூக்கு வைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். ஃபேஸ் அனிமேட் கிளிப்பிங் எனேபிள் பண்ணி விடுறேன். கியூப்ல இருந்தா எல்லாமே வழக்கமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா கியூப்லயே நான் வைக்கிறேன். ஓகே, கியூபை இங்க வரைக்கும் வைப்போம். அப்புறம் இதே மாதிரி பின்னாடி உள்ள ஃபேஸை நம்ம வந்து தூக்கிடலாம். இப்போ மூக்கை வந்து நம்ம ஷேப் பண்ணலாம். இப்படி கொண்டு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட்
இதை வந்து இப்படி கொண்டு வருவோம். இங்க ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுவோம். போட்டு விட்டுட்டு எடுத்தாச்சா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம்னா இதை வந்து நாம இப்படி கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் செட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணுவோம். கண்ட்ரோல் பி கொடுத்து பவல் பண்ணிக்கலாம். ஸோ மூக்கு வந்து நமக்கு இதுல ரெடி ஆயிருச்சு. இதுல டோபாலஜி தப்பா வரும். ஸோ வேற ஏதாவது மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இது ரெடி ஆயிருச்சா. ஷேட் ஸ்மூத் கொடுத்து மறுபடியும் எடிட் மோட்ல போறேன். இது எல்லாமே ஒரே இதா வைக்கிறேன். நான் இதுல இந்த இடத்துல ஒரு டியூப் ஒன்று வைக்கிறேன். கிளிப்பிங்கை ரிமூவ் பண்ணிட்டு கிளிப்பிங் ஆன் பண்றேன். கிளிப்பிங் ஆன் பண்ணாதான் அந்த நடுவுல வந்து கரெக்டா அது ரெண்டும் மெர்ஜ் ஆகும். அதனாலதான் இப்போ இதை இங்கிட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட் இ கொடுத்து ஷிஃப்ட் ஒய் கொடுத்து மேல அப்படி கொண்டு போய்ப்போம். இப்போ இங்க ஒரு லூப் கட் போட்டு விட்டுட்டு இதுல இருந்து என்ன எடுத்தேன். இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா கீழே கீழே கொண்டு வரும். ஆக்சுவலா நமக்கு இதுல இன்னொரு ஒரு ஒர்க் இருக்கு. என்னன்னா இந்த நடுவுல இந்த அந்த வாய் பகுதியில வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஹோல் கட் பண்ணணும். இந்த முன் பகுதியை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து இப்படி முன்னாடி கொண்டு வாங்க. அந்த வாய் பகுதியில இருந்து தண்ணி விழுற மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். இதுல இந்த லூப் கட் ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம். லூப் கட் அதாவது அந்த இதுல எந்த இதுனா முதல்ல ஒரு வால் மாதிரி பண்ணோம்ல ஒரு இதுல வந்து லூப் கட் போடுவோம். கரெக்டா அந்த வாய் இருக்க பகுதியில லூப் கட் போட்டு விடணும். அது உள்ள அந்த கரெக்டா இதை ஃபுல்லா இப்படி கொண்டு வந்து இந்த ஃபேஸஸை ஃபுல்லா செட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த மறந்துட்ட பாத்தீங்களா. இதுல இந்த மூக்கும் வாய் வந்து கரெக்டா உள்ள ஓகே வாய் கரெக்டா வந்திருக்கு. பட் மூக்கு வந்து கரெக்ட் சரியா மெர்ஜ் ஆகல. இவர் என்ன பண்ணா பின்னாடி உள்ள ஃபேஸை ஃபுல்லா தூக்கிடலாம். இப்ப ஈ கொடுத்து இதை உள்ள எப்படி கொண்டு போவோம். இப்ப நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து இதுல கொஞ்சம் டீடைல்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இதுல நம்ம கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணலாம்னா
இந்த இடத்துல ஒரு வாசல் பகுதி மாதிரி நம்ம ஒண்ணு வச்சுக்கலாம் இதுல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஐயோ அங்கிட்டு வச்சிருக்கேனா, மறுபடியும் ஒரு டியூப் ஒண்ணு வைக்கிறேன். டியூபை நான் இங்கிட்டு கொண்டு வரேன். என்னது இது? ஒரு இடம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஓகே, டோபாலஜில நான் தான் தப்பு பண்ணிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இல்ல தப்பு வரத்தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதுல வந்து நாம ஒரு வாசல் மாதிரி செய்ய போறோம் நாம இதுல. இந்த மாதிரி ஸ்கேல் எடிட் மோட்ல போய் ஸ்கேல் பண்ணிட்டு சின்னதாக்கிறேன். இப்போ இந்த இதுக்கும் வந்து என்ன பண்ணுவோம்னா மிரர் மாடிஃபையர் போடுவோம். ஒய் ஆக்சிஸ்ல மிரர் மாடிஃபையர் போடுவோம். கீழே உள்ள இந்த ஃபேஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்க ஒரு லூப் கட் ஒன்று போட்டு விடுவோம். ஓகே, போட்டு விட்டுட்டு இப்போ அல்ட்டை பிடிச்சிட்டு இங்க செலக்ட் பண்ணுங்க. இ கொடுத்து எஸ்கேப், எஸ் ஷிஃப்ட் ஜெட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இப்போ இந்த ஏரியா இருக்குல்ல, அல்ட்டை பிடிச்சிட்டு இங்க செலக்ட் பண்ணுங்க. இப்போ இது அப்படியே கீழே அப்படியே இறக்கி விடுங்க. இறக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும். சேம் திங் இப்போ அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்னா இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க, எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணுங்க, மறுபடியும் இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இந்த பண்ணோம்ல இதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம ஒரு வாசல் மாதிரி வைக்க போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்த இந்த இதை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கொடுத்து கர்சர் டு செலக்டட் இங்க கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். சிலிண்டரோட இது வந்து ஒரு எடிட் மோட்ல போயிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இ கொடுத்து எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். எப்படி கரெக்ட் இவ்வளவுதான் வரணும் இங்க. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஃபுல்லா இப்போ அடிச்சு ஃபேஸையும் இப்படி தூக்கி விட்டுரும். தூக்கியாச்சா? என்ன பண்ணலாம்னா இதுல solidify மாடிஃபையர் போடுவோம். இல்லைன்னா இ கொடுத்து எஸ்கேப், கரெக்டா இதோட ஆரிஜின் பாயிண்ட் இங்க இருக்குல்ல, அங்க கர்சரை கொண்டு வந்துக்கிறேன். கர்சர் டு செலக்ட். இப்போ இதோட எடிட் மோடுக்கு வந்துட்டு எஸ் ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்தேன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு அந்த solidify பெட்டர். solidify போடுறேன். ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ கரெக்டா இப்படி வச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எட்ஜ் செலக்ஷன்ல வந்துட்டு அல்ட்டை பிடிச்சிட்டு இங்க ஃபுல்லா அப்படி கிளிக் பண்ணுங்க. ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி இதை ஃபுல்லா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு எட்ஜ். சரிங்களா? இப்போ இ கொடுத்து எஸ்கேப். இதுல இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வந்து
கொடுத்து இப்படி லைட் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ எல்லாமே வந்து இது சிங்கிள் ஸ்டோன்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன். வி கொடுத்து ஸ்கேல் பண்ணுங்க. இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி மறுபடியும் ஸ்கேல் பண்ணுங்க. மறுபடியும் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம வந்து அழகா பண்ணியாச்சு. ஓகேங்களா. இதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து ஆஹா இந்த இடத்துல ஓகே 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 சொலிடிஃபை இருக்கு, பிரச்சனை இல்லை. இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை கொடுத்துருவோம். இதை நீங்க அப்ளை கொடுத்து சொலிடிஃபை அப்ளை கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த எட்ஜஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. இல்லை இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் இருக்கட்டும். கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இ கொடுத்து எஸ்கேப், அப்புறம் சொல்லி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ஸ்டோன்ஸ்லாம் அங்கே அடுக்கி வச்ச மாதிரி ஒரு இது இருக்குங்களா, அதனால தான் இந்த இது சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஒரு பாத் மாதிரி வளைவா அப்படி பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் வைக்கிறேன். சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வைக்கலாம்னா ஒரு 16 வைப்போம். ஓகேங்களா. இங்க மூவ் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இல்ல 16 இல்ல, கொஞ்சம் நிறையாவே வைப்போம். சிலிண்டர் ஆட் சிலிண்டர் கொடுங்க. சிலிண்டர்ல வந்து ஒரு 24 வச்சுக்கிறேன். இன்னொரு வழி இருக்கு, அது நான் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும். அது கொஞ்சம் ரேண்டமைஸா இருக்கும். என்னன்னா இங்க வந்து ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன் சரிங்களா. இந்த பிளேனை வந்து அப்படி மூவ் பண்ணி வைக்கிறேன். அப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட எடிட் மோடுக்கு வாங்க. வந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எங்கெங்க ரவுண்டா அப்படி வரணுமோ அது மாதிரி நீங்க இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு இ கொடுங்க, ஷிஃப்ட் Z கொடுங்க, எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இ கொடுங்க, ஷிஃப்ட் Z கொடுத்து எக்ஸ்ட்ரூட். இ கொடுங்க, ஷிஃப்ட் Z கொடுத்து எக்ஸ்ட்ரூட். இ கொடுங்க, ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரூட். இ கொடுங்க, ஷிஃப்ட் Z எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ இதுல solidify modifier போடுங்க. இதுல நான் ஒரு நல்ல இது என்னன்னா நீங்க இடையில ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதை நான் வந்து காப்பி பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இந்த இதை வந்து நான் அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வரும்ல. ஸோ இதுல நான் as usual நான் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி நான் பிரேக் பண்ண போறேன். அதுக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். அப்புறம் இ கொடுத்து எஸ்கேப், அப்புறம் லைட்டா அப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த இதை வந்து நான் சின்னதாக்கிக்கிறேன் இப்படி. ஓகே, சின்னதாக்கிட்டு இப்படி கீழே இப்படி வச்சிடறேன், ஒரு சின்ன படி மாதிரி. ஓகேங்களா. இதை தூக்கி நான் அங்கிட்டு இப்படி வைக்கிறேன். ஆனா இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். எடிட் solidify அப்ளை பண்ணிடாதீங்க சரிங்களா. இதுல இதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதை. ஓகே,
அகைன் இதை நான் வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்கிட்ட ஒரு ஓரமா வச்சுக்கிறேன், தேவைப்பட்டா நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இதை நான் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு லூப் கட் போடுறாந்தா போட்டுக்கலாம், இங்க ஒரு லூப் கட் நான் போடுறாந்தா போட்டுக்குவேன், இங்கிட்டு ஒன்று போட்டுக்குவேன். ஓகேங்களா? இப்போ இதை அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்ச எல்லா இடத்தையும் செட் பண்ணுங்க. பண்ணியாச்சா? பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணுங்க, இ கொடுத்து எஸ்கேப்பு ஸ்கேல் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல இன்னும் சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன், நமக்கு தேவையில்லை. நம்ம இங்க ஒரு கியூப் எடுத்து இங்க வைப்போம். இதெல்லாம் எடிட் மோட்லயே நான் பண்றேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு லூப் கட் போடுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்து ரெண்டா பெவல் பண்றேன், இங்க ஒரு லூப் கட் போடுறேன், இங்க ஒரு லூப் கட் போடுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்றேன். கீ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல இன்னொரு ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். இது என்னன்னா அந்த மந்திர வாசல் மாதிரி. நான் ஒரு கான்செப்ட் ஆர்ட் பார்த்தேன் பின்ட்ரெஸ்ட்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை பண்றேன். அது எப்படி இருக்குன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கு, மந்திர கோயில் மாதிரி. கோயிலுக்குள்ள போறதுக்கு வந்து கோயிலுக்குள்ள போறதுக்கு ஒரு மந்திர கைரேகை வைப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் இதுல இருக்கும்ல, அந்த படங்கள் எல்லாம் வரும், அது மாதிரி ஒண்ணுதான் அந்த இது வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விழுற மாதிரி பண்ணணும் கரெக்டா. ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல என்னோட 3D கர்சர் வச்சுக்கிறேன், வாய் பகுதியில வச்சு இங்க ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு எடிட் மோட்ல வந்துட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். எப்படி நீயாச்சா? இப்போ கொஞ்சம் மேல தூக்கி கீழே ஓவரா கொலைட் ஆகுது. இப்போ எடிட் மோட்ல வந்துட்டு இங்கே கொண்டு இப்படி வச்சுட்டு இது இப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல இப்போ கொண்டு வந்துடலாம். இதை இப்படி ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. தண்ணி விழுற மாதிரி இங்க கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வச்சிடலாம். இதை வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து டபுள் பண்ணிக்கும், தண்ணி விழுற மாதிரி. ஸோ இதுல வந்து கொஞ்சம் சொலிடிஃபை மாடிஃபையர் போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ தண்ணி வந்து விழுற மாதிரி பண்ணியாச்சுக்கும். தண்ணி சும்மா அவ்வளவு கீழே தண்ணி இருக்கும் அப்படிதானே. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். இந்த பிளேனை வந்து நான் இது கரெக்டா இது கீழே வச்சிடறேன். கரெக்டா இந்த இடத்துல தண்ணி இருக்கும்ல அங்க, அதனால தண்ணி இருக்க மாதிரி வச்சிடறேன். எடிட் மோட்ல போய் சாச்சா. இப்போ ஸோ இங்க இப்போ இந்த வயர் ஃப்ரேம் மோட்ல இருந்து பார்த்து நம்ம கரெக்டா செட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகுது, அதனால ஒரு 2 லூப் கட்டை போட்டு விட்டுட்டு இந்த இதை இப்படி உள்ள கொண்டு போயிடும், இதை வந்து இப்படி உள்ள கொண்டு போயிடும். தண்ணி இவ்வளோ வேணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு என்விரான்மெண்ட் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒன்றுக்கும் நம்ம வந்து இது கொடுக்கணும், டெக்ஸ்சர் கொடுக்கணும். பட் நான் டெக்ஸ்சர் கொடுக்க போறதுல நான் மெட்டீரியலை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இந்த தண்ணி அனிமேஷன் மட்டும் எப்படி கொடுக்குறது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதை நான் ஒரு சேவ் பேக்கப், ஒரு பேக்கப் எனக்கு வேணும்ல, நான் இதை பேக்கப் கொடுத்துட்றேன்.
ஏன்னா எனக்கு என்னோட பர்பஸுக்கு அது வேணும். ஓகே, இப்போ இதுல இதுல இன்னொன்னு. ஓகே ஃபைன், வேண்டாம் இருக்கட்டும். ஸோ இதில் ஸ்டோன் மெட்டீரியல் ஒன்று எடுக்கணும். ஸ்டோன் மெட்டீரியல் கண்டிப்பா என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்டர் ஒரு இது கொடுத்தாகணும். அதை மட்டும் இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இது அவுட்டோர் என்விரான்மெண்ட் தானே, ஸோ அதனால அவுட்டோர்ல ஒரு இது கொடுப்போம். HDRI எங்க இருக்கு? HDRI டெக்ஸ்டர்ஸ் கொடுத்தாச்சா? அது அவுட்டோர் இருக்கு, இதை கொடுப்போம். இது அவுட்டோர். ஸோ இதுல வந்துட்டு இந்த ஃபில்ம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுறேன். ஆம்பியன்ட் அக்ளூஷன் எனேபிள் பண்றேன். 15க்கு 2 வழக்கமா நான் கொடுக்கறது தான் இதெல்லாம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டோட லைட் கரெக்டா அது மேல விழுந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதுல டெக்ஸ்சர் மட்டும், நம்ம மெட்டீரியல் மட்டும் கடற்கன்னு கொடுத்துறேன். ஸோ மெட்டீரியல்னா என்ன, டெக்ஸ்சர்னா என்னன்னு சில பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் தனியா வேற ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸ்டோன் வந்து எல்லாமே வந்து ஓகே. இதுவும் ஸ்டோன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன்னா ஸ்டோன்னு ஒரு கிரீனிஷ் அந்த கலர்ல இருக்கட்டும். ஓகே, இப்போ இதுல எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த ஸ்டோன் மெட்டீரியலே கொடுக்குறேன். ஸோ ஈஸியா நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்க என்ன பண்ணா எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் அந்த மெட்டீரியல் இல்லையே, அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எது இருக்கோ அந்த மெட்டீரியல் கடைசியை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதுல ஆப்ஜெக்ட்ல வந்து லிங்க்னு ஒன்று இருக்கும். இங்க ஆப்ஜெக்ட் லிங்க் மெட்டீரியல்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே சேம் மெட்டீரியல் ஆயிடும். இப்போ எல்லாமே சேம் மெட்டீரியல் ஆயிடும். ஓகே, இந்த தண்ணியை மட்டும் இவன் விட்டுருவோம், தண்ணியை கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரஃப்னஸ் வந்து நம்ம ஃபுல் ஆக்கி வச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த சின்ன சின்னதா இந்த இருக்குல்ல, இது இதுலலாம் வந்து நம்ம இதையும் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வேண்டாம், இது ரெண்டையும் செட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த இடத்துல செட் பண்றேன். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற மெட்டீரியல் வேணும். நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். எமிஷன் இல்ல, என்ன கொடுக்கலாம்னா மெட்டாலிக் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் மாதிரி கொடுப்போம். அசைன் பண்ணணும் கண்டிப்பாட்டு. அசைன் பண்ணிட்டீங்கன்னா இங்க வரல. இப்போ ஓகே, தனியா கொடுத்தா தான் வரும் போல. மெட்டாலிக் அசைன்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம மெட்டாலிக் வந்து ஃபுல் ஆக்கி வச்சிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு இது ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இது வந்து கிராஸ் மெட்டீரியல் கொடுக்குறேன். கிராஸ் வந்து பச்சை கலர்ல இருக்கும்ல, அதனால ஸ்டோன் எதுக்கு இந்த இடத்துல வச்சிருவோம். ரஃப்னஸ் ஃபுல் ஆக்கி வச்சிருவோம். ஓகே ஃபைன். இதுல இன்னும் உங்களுக்கு ப்ரொசீஜரா நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா வச்சுக்கலாம். அந்த இடத்த எப்படி பண்ணலாம்னா ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்துக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட்ல போடுங்க. இங்க ஒரு கலர் ரேம்ப் பண்ணிடுங்க. எடுத்துட்டு இதை தூக்கி இங்கிட்டு போடுங்க. ஸோ இதுல வந்து இந்த கிரீன் எடுத்துங்க, இந்த பச்சை. அடுத்தது இந்த இதுல வெள்ளைக்கு பதிலாட்டு இது எடுங்க. அடுத்து இன்னொரு இதை ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாம. ஓகே ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் மாதிரி வந்துடும். கரெக்டா? ஸோ இதுல வந்து நமக்கு ரெண்டு விதமான வாட்டர் இருக்கும். ஒரு தண்ணி வந்து கீழே விழுவும், அனிமேட் பண்ணணும் அதை. இன்னொரு தண்ணி வந்து சாதாரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நார்மலா உள்ள தண்ணியை வந்து நம்ம கொடுப்போம். இது எப்படி கொடுக்கலாம்னா ஆஸ் யூசுவல் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரஃப்னஸை குறைச்சிருவோம். ஓகே,
இந்த இடத்துல வந்து ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுப்போம். அடுத்தது நாய்ஸ் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் ஒரு பம்ப் மேப் ஒன்று எடுத்துக்கோங்க. எதுக்கு நார்மல்ல போடுங்க. அப்புறம் பாத்தீங்களா? ஓகே. இப்போ நாய்ஸ் டெக்ஸ்சர் போட்டோம்னா அதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதுல இன்னொன்னு, இந்த இடத்துல என் கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோ வரும். இதுல வந்துட்டு பிளெண்ட் மோட ஆல்பா பிளெண்ட் ஆக்கிருங்க. ஆக்கிட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், அதை 0ல இருந்து 1 ஆக்கிருங்க. ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா கலர் ரேம்ப்னு ஒரு இருக்கும், அதை எடுத்து இதுக்கு நடுவில் போட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு 2 வைப்போம். ஓகே. இன்னொன்று இதை வந்து நம்ம மேப்பிங் போடுவோம். மேப்பிங் ஒன்று போட்டு விடுவோம். இல்லை, ஸோ மேப்பிங் வந்து எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். அது வந்து இந்த அனிமேஷன்லாம் பண்ண ஆகும் அது. பட் இதில் அனிமேட் பண்ணலை, நான் இதை மட்டும் தான் அனிமேட் பண்ண போகிறேன். டெக்ஸ்சர் டீட்டெயில் 2 தான் இருக்கட்டும். நான் தப்பா கொடுத்துட்டேன். 2 இருக்கட்டும். இது வந்து ஒரு 5 வச்சிருவோம். ஓகே. இதுக்கும் வந்து நான் வேற ஒரு இது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ இதை அப்ளை பண்ணிடுறேன். இல்லை இருக்கட்டும், நான் வந்து வேற ஒரு இது கொடுப்போம். கொடுத்துட்டு ஸோ நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுங்க. எடுத்துட்டு மிக்ஸ் ஷேடர் கொடுங்க. இப்போ இதுல டிரான்ஸ்பரண்ட் ஷேடர்னு ஒன்று இருக்கும். இதையும் அதுக்கும் கூட இதையும் கொடுக்கலாம். பண்ணி பார்த்துடலாம் நாம. ஓகே. இப்போ என் கொடுத்து அதே மாதிரி பிளெண்ட் ஆல்பா பிளெண்ட் ஆகிருங்க. இப்போ இந்த கலர் இருக்குல்ல, அதை தூக்கி இதுல கொடுங்க. இப்போ கலர் ரேம்ப் இருக்குல்ல, அதை எடுத்து இதுல போடுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு நான் இமேஜ் வீவர் நோடு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அதனால அப்படி தெரியுது. இப்போ ஒரு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் எடுப்போம், ஒரு மேப்பிங் எடுப்போம், ஆப்ஜெக்ட். இப்போதான் ரியல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. என்னன்னா இதை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும். இதுல ஆப்ஜெக்ட் போடுறதா யூவி போடுறதா எது நமக்கு வாக்கா வருதோ நம்ம அதை போட்டு ஸ்கேல் பண்ணணும். நம்ம இதுல என்ன பண்ணலாம், தற்சமயத்துக்கு இந்த நான் அப்ளை பண்ணிட்டேன் நான் இதை ரைட். நான் என்ன பண்றேன், இதுல இந்த யூவி எடிட்டிங் வந்து கொஞ்சம் அந்த இதை மட்டும் யூவி அண்ட்ரா பண்ணி வைப்போம். ஓகேங்களா? கண்ட்ரோல் இ கொடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி கண்ட்ரோல் இ கொடுத்து மார்க்ஸ் சீம் கொடுப்போம். அதே மாதிரி அந்த பக்கமும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மார்க் சீம் கொடுப்போம். இப்போ இதுல வந்துட்டு இதுல இந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி மறுபடியும் மார்க் சீம் கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ இப்படியே இருக்கட்டும். இது நான் எனக்கு இந்த ஆங்கிள்லயே நான் வச்சு நான் அனிமேட் பண்ணிடுவேன் ஈஸியாட்டு. ஸோ இப்போ இதுல யூவி நான் கொடுக்குறேன்.
ஐயோ இந்த கீபோர்டு வேற. ஓகே இது எப்படி இருக்கட்டும். அப்போ எக்ஸை நான் வந்து நல்லா ஸ்கேல் பண்ணா வச்சுங்களேன், எனக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ நான் இதில் எக்ஸில் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஒய் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அனிமேஷன் ஆகும் அதில். ஓகேங்களா? இப்போ நான் இதில் இந்த வீவர் நோட தூக்கி அதை ரிமூவ் பண்ணி இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு இந்த கலர் கொடுத்துருவோம். ரஃப்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுவோம். இதையும் வந்து நான் என்ன பண்ணேன், டிரான்ஸ்மிஷன் 1 ஆக்குறேன். இதை மாற்றி போட்டு பார்க்கலாமா? ஓகே. இப்போ இது இது ஓகே ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த இந்த நோட தூக்கி அப்படியே நீங்க என்ன பண்ணணும், பம்ப் மேப் பண்ணிடுங்க. இதை போடுங்க. இந்த பம்பில் தூக்கி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் தண்ணி எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணியோட இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுங்கிறத நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ சேம் வே நம்ம இந்த தண்ணிக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி கொடுத்துடலாம். இதில் ஆர்ஜிபி எடுத்து மிக்ஸ் ஷேடர் எடுப்போம். ரெண்டு ஷேடர் மிக்ஸ் பண்ணதுக்கு மிக்ஸ் ஷேடர் யூஸ் பண்றோம். ஸோ பிரின்சிபல் பிஎஸ்டியையும் டிரான்ஸ்பரண்ட் அதுக்குள்ள அதையும் தூக்கி இந்த இதை தூக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே. ஸோ உள்ள கீழே தண்ணி இருக்குது தெரியும். நம்ம இதில் இன்னொன்று என்ன பண்ணோம்னா கீழே பாறை தான் இருக்கணும். ஆக்சுவலாக நான் அந்த இடத்த தப்பு பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன். இதில் உள்ள மெட்டீரியல் நான் தூக்கிட்டு அங்கே ஸ்டோன் போடுறேன். ஸ்டோன் போட்டு கீழே அப்படி இறக்கிடுவோம். இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுப்போம். எங்களோட ரஃப்னஸ் இது ஓகே, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. வேற ஏதாவது மாத்தி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு அப்டேட் கொடுக்குறான். எதையாவது எங்கெங்க வைக்கிறான்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. ஐயோ ஹேங் ஆயிடுச்சு. ஓகே 3Dயே வைப்போம் நாம இதை வேணா நான் ஒரு யூ என்ட்ரா பண்ணி பார்க்குறேன். ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் வியூ. ஓகே இப்போ ப்ரொஜெக்ஷன் வியூ கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் ஷேடர் எடிட்டர் வருவோம். இப்போ எப்படி இருக்கு பாருங்க தண்ணி. தண்ணியை நம்ம அனிமேட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துடக்கூடாது, தண்ணி விழுறோம்ல அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஷேடோ போடாம பாத்துக்கோங்க. ஓகேங்களா? மேல வச்சுக்கலாம். இப்போ இந்த விழுற தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் கரெக்டா. ஸோ விழுற தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 0th ஃப்ரேம் இருக்குல்ல, ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சுட்டு இதுல அப்படி கொண்டு வரேன். இதுல ஷேடர் எடிட்டர் வரேன். அதே மாதிரி இந்த தண்ணிக்கும் ஒரு கலர் ஒன்று கொடுத்துருவோம். ஓகே இந்த ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நீங்க வச்சுட்டு இதை 0 வச்சுப்போம். இங்க வச்சுட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. 250வது ஃப்ரேம்ல வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு 100 வச்சிருங்க. வச்சுட்டு மறுபடியும் இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. இப்போ நீங்க ஓட விட்டீங்கன்னா வச்சுங்களேன் தண்ணி விழும். பட் ஓவர் ஃபாஸ்டா விழுது, அது கூடாது. அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. ஸோ 25 ஆக்குறேன். இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இதை வந்து ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு
லீனியர் ஆக்குறேன். ஸோ ஓவரா விழுது, அப்படி விழக்கூடாது, கம்மியா விழணும். அதுக்கு நான் வந்து இதை ஒரு 5 வச்சு பார்ப்போம். இவன் தண்ணி எப்படி விழுது பாத்தீங்களா? அங்க வாயில இருந்து தண்ணி விழுது பாருங்க. இதுல இந்த இன்னும் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாம. ஓகே. ஸோ இப்போ ஆனா தண்ணியில ஒரு வேரியேஷன் வேணும்ல, அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இதுல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம மாத்திட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அனிமேஷன் டேபுக்கு வாங்க. பட் அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்டார்ஷன் எஃபெக்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணி விடுவோம். டிஸ்டார்ஷன்ல ஒரு கீ ஃப்ரேம், இங்கிட்டு ஒரு கீ ஃப்ரேம், கடைசிக்கு ஒரு கீ ஃப்ரேம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரஃப்னஸ்லயும் இங்கிட்டு ஒரு கீ ஃப்ரேம், கடைசியில ஒரு கீ ஃப்ரேம். சும்மா அப்படியே சும்மா ரேண்டமா அப்படி வச்சுப்போம். ரஃப்னஸ் கூட ஓகே, ரஃப்னஸும் ஓகே தான். அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து ஒரு இங்கிட்டு ஒரு கீ ஃப்ரேம், டீடைல்ல இங்கிட்டு ஒரு கீ ஃப்ரேம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த இதை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அனிமேஷன் டேபுக்கு வாங்க. அங்க கிராஃப் எடிட்டர்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போங்க. கிராஃப் எடிட்டருக்கு போய் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டி கொடுத்து லீனியர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ உங்களோட மெட்டீரியல் ஓபன் பண்ணீங்கன்னா ஷேடர் எடிட்டர்ல 3 வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 வேல்யூக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுப்போம், ஒரு நாய்ஸ் மாதிரி. ஸோ இப்போ பாருங்க, நாய்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். நாய்ஸ் எஃபெக்ட் கொடுத்தனால என்ன ஆகும்னா இது வந்து ஒவ்வொரு இதுவும் மாறி மாறி ஏறி ஏறி இறங்கும். சேம் வே இந்த மாதிரி 3க்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நாய்ஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஓகே, சும்மா ஆனா செலக்ட் பண்ண மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் டேபுக்கு போங்க. போயிட்டு டிஃபால்ட் வேல்யூ ரஃப்னஸ்க்கு ஒரு நாய்ஸ் கொடுங்க. இந்த இதுக்கு வருவோம் இப்போ. பாத்தீங்களா? ரஃப்னஸ்க்கு ஒரு இப்போ ரஃப்னஸும் வந்து ஏறி ஏறி இறங்கும். ஸோ சேம் திங் நம்ம இந்த டீட்டெயிலுக்கும் வந்து ஒரு நாய்ஸ் கொடுப்போம். ஸ்கேல் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதுக்கு இதுவும் வந்து ஒரு அனிமேஷன் பண்ணுவோம். தண்ணி விழுந்த தண்ணி அசைவு இருக்க மாதிரி இருக்கணும்டா, அதுக்கு வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். அதுக்கு என்னன்னா தண்ணி நான் மெதுவா விடுற மாதிரி பண்ணுங்க. இன்னும் ஃபாஸ்டா விடுற மாதிரி பண்ணா என்ன ஆகும்னா தண்ணி செதற மாதிரிலாம் பண்ணலாம். பட் அதுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். பட் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்கறதுனால ஈஸியா பண்றேன். அதை இந்த இதை நான் அப்படி மூவ் பண்ணா வச்சுங்களேன், இது ஒரு கீ ஃப்ரேம் 250 இதுல வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல மாத்தி போட்டா என்ன ஆகும்? அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் ஒன்னும் பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, எல்லாம் ஒண்ணுதான், யூவிலேயே இருக்கட்டும். இது வந்து -0.5 வச்சு கீ ஃப்ரேம் செட் பண்றேன். ஆனா கீ ஃப்ரேம் வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு ரெண்டுமே லீனியரா இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, ஐயோ ரிவர்ஸ்ல போகுது. அப்படின்னா 2.5 இல்ல, -2.5 இல்ல 3 வைப்போம், பிளஸ்ல. இப்போ பாருங்க, இதுலயும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நாய்ஸ் இருக்குல்ல, நாய்ஸ் ஷேடர்ல வந்து ரஃப்னஸ் எல்லாத்துலயும் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கிட்டு 3லையும் கீ ஃப்ரேம் செட் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. சேம் திங் அனிமேஷன் டேப்ல போங்க. இதுக்கு ஒரு நாய்ஸ் கொடுங்க, இதுக்கு ஒரு நாய்ஸ் கொடுங்க. நீங்க வேல்யூ வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நாய்ஸ் கொடுங்க. ஓகே, பட் ரொம்ப அலங்குது, அப்படி ஆகக்கூடாது. அதனால என்ன பண்ண, அந்த ஸ்கேலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன் இப்படி.
அதே மாதிரி இதுலயும் வந்து ஸ்கேலை வந்து நான் நல்ல பெருசாக்கி விட்டுருவோம். சேம் திங் இதுலயும் இந்த ஸ்கேலை நல்ல பெருசாக்குவோம். சோ இப்ப பாருங்க, இப்ப எப்படி விழுது பாருங்க தண்ணி. ஒரு அருவி மாதிரி சின்னதா ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி அது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி. அது ஒரு ஒரு என்விரான்மெண்டோட நான் செஞ்சிருக்கேன் அதை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் வாட்டர் மாதிரி இருக்காது. பட் அது ஒரு வியூக்காக வந்து நீங்க கேம் ரெடி மாடல்லாம் பண்ணீங்கன்னா அது ஒரு வியூக்காக நீங்க அதை பண்ணலாம். சிம்பிளா தான் இருக்கு இது. ஓகே, நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த மெத்தட. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்க கவனமா பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? மெயினா வந்து இந்த அனிமேட் பண்றீங்க தெரியுமா, இந்த நாய்ஸ, அதுதான் முக்கியமானது. அதில் நீங்க ஷேடர்ல போனீங்கன்னா யூவில போகணுமா, இந்த இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல கொடுக்கணுமா, அது நீங்க வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இந்த நாய்ஸ் போட்டதுனால இங்க பாருங்க எப்படி, இங்க பாருங்க அது எப்படி எப்படி ஏறி ஏறி இறங்குது பாத்தீங்களா? நாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அது. ஸோ அதுதான் அந்த நாய்ஸ் டெக்ஸ்சர். ஸோ அனிமேஷன்லாம் வந்து ப்ராப்பரா அது நம்ம பார்த்து பண்ணணும். ஓகேங்களா? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்து பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என் வீடியோ பிடிச்சினா கீழே லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி. பாய்.